ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேதாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஸ்வேதாஸ் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொல்லுக்கட்டை. வாங்க வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் ஸ்வேதாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரிசி மாவாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். நான் கடையில் தாங்க வாங்கிக்கிட்டேன். அதை எடுத்துட்டு அரை கப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா சுடு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம போய் ஒரு பூர்ணம் பண்ணிடலாம். வாங்க, அரை கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதையும் ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காவை வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க. இந்த மாதிரி தேங்காய் நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. சீக்கிரமும் கெடாவும் இருக்கும். வாங்க, நல்லா வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லம் போட்ட உடனே லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வைக்கிற பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. கொல்லுக்கட்டை அச்சை இல்லை, அதனால நம்ம கையிலே ஈஸியாக ஒரு சின்னதாக கொல்லுக்கட்டை ரவுண்டு பிடிச்சிக்கலாம். நல்லா ஈஸியாக கையிலே பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொல்லுக்கட்டை அச்சை இருந்தால் பண்ணணும்லாம் இல்லை. இதே மாதிரி நான் கையில் செய்கிற மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சுக்கோங்க. பூர்ணத்தை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ரவுண்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு அது மாதிரி போட்டு ஒரு 7 நிமிஷம் போல் வச்சு எடுத்துக்கலாம். நான் 7 நிமிஷம் விட்டேங்க. நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.